சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் 2 இடங்களில் கதவணை மற்றும் வழிந்தோடும் அணை கட்டிட வலியுறுத்தி கடையடைப்பு மற்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக கொள்ளிடம் கதவணை முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அறிவித்துள்ளார். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் மாதிரி வேலூர் கருப்பூர் இடையே கதவணையும் அளக்குடி திருக்கள்ளிப்பாளை பகுதியில் வழிந்தோடும் அணை அமைத்திட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இந்த கோரிக்கையை கொள்ளிடம் கதவணை ஒருங்கிணைப்பு குழுவினர் தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்தி வந்தனர். இதனிடையே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2020ஆம் ஆண்டு மாதிரவேலூர் பகுதியில் கதவணை அமைத்திட 399 கோடிக்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டது. இதேபோல் அளக்குடி திருக்கள்ளிப்பாளை இடையே வழிந்தோடும் அணை அமைத்திட நபார்டு வங்கி திட்டத்தின் கீழ் 722 கோடியில் திட்ட மதிப்பீடும் தயார் செய்யப்பட்டது. இதனிடையே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சியில் 2022ஆம் ஆண்டு மக்கள் கருத்து கேட்ட பின் மாதிரவேலூர் கதவணை திட்டம் கைவிடப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது. இதனிடையே கொள்ளிடம் ஆற்றில் ஆண்டுதோறும் வெள்ள உபரி நீர் திறக்கப்பட்டு அவை கடலில் கலந்து வீணாவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் நிகழாண்டு மேட்டூரிலிருந்து 1.5 லட்சம் கன அடி உபரி நீர் கடலில் கலந்தது. இதனால் தற்போது மீண்டும் கதவணை அமைக்கும் கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. இதுகுறித்து கொள்ளிடம் கதவணை முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஜெகஸ் சண்முகம் கூறுகையில், கொள்ளிடம் ஆற்றில் அளக்குடி மற்றும் வேலூர் பகுதிகளில் கதவணை வழிந்தோடும் அணை கட்டும் திட்டத்தை அரசு நிறைவேற்றிட உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி சிதம்பரம் வர்த்தக சங்கம் மற்றும் புவனகிரி, கொள்ளிடம், புத்தூர் ஆகிய பகுதி வியாபாரிகளை ஒருங்கிணைத்து அடையாள கடையடைப்பு போராட்டம் வரும் 13ஆம் தேதி நடத்திட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது நீரை பொறுத்துதான். கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால கனவு இது. அதாவது கொள்ளிடத்துல ஒரு கதவணை கட்டணுங்கிறது 50 ஆண்டு கால கனவு. கிட்டத்தட்ட 2018ல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில எடுத்தாங்க. எல்லாரும் இணைந்து ஒரு போராட்டத்தை எடுத்தோம். அப்ப அதுல ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 நாள் 2018 இங்க ஒரு பெரிய கொள்ளிடம் பால முற்றுகைன்னு போராட்டம் அறிவிச்சோம். 2 மாவட்டத்தோட உயர் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதாவது சீர்காழியில வெள்ளப்பள்ளம் உப்பனாரு, இங்க கொள்ளிடத்துல அளக்குடி திருக்கள்ளிப்பாளையில ஒரு கதவணை, இந்த பக்கம் மாதிரிவேலூர் அந்தாண்ட கருப்பூருக்கு இடையில ஒரு கதவணை, அந்தாண்ட சிதம்பரம் வெள்ளாறு ஆதிவரானூர்ல ஒரு கதவணை. 4 கதவணைக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. எப்ப 31/3/2018 அன்னைக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் அரசவையில நம்முடைய சட்டமன்றத்துல மக்கள் கருத்து கேட்பின் அடிப்படையில மாதிரிவேலூர் கருப்பூர் கடையிலான கதவணை பணி மக்களுடைய கருத்து கேட்பின் அடிப்படையில் கைவிடப்படுவதாக அரசாணை வெளியிடுகிறார்கள். இந்த அரசாணையை அரசாங்கம் மீண்டும் மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னு கேட்டா இந்த கரையோர வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் இதுதான் வாழ்வாதாரம். இன்னும் ஒண்ணுங்க, இங்க இருக்கிற 2 மாவட்டம்ல கிட்டத்தட்ட 5-6 மாவட்டத்துக்கு இந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் தான் பயனுள்ள வகையில இருக்கு. எவ்வளவு மேகதாதுல அணைக்கட்டான்னு போராடுறோம், அங்கேருந்து தண்ணி திறந்தவில்லைன்னு போராடுறோம். ஆனா இந்த கதவணை பணியை பண்ண சொல்லி கிட்டத்தட்ட அந்த அளக்குடி திருக்கள்ளிப்பாளையினுடைய பணி ஆய்வு முடிஞ்சு போச்சு. மாதிரிவேலூர் கதவணை பணி ஆய்வு முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி வெள்ளாறு சிதம்பரம் வெள்ளாறு பணியும் ஆய்வு முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் ஆய்வு பணிக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிய பிறகு நிதித்துறைக்கு அந்த தகவல்கள் ஆவணங்கள்லாம் அனுப்பப்பட்ட பிறகு இந்த பணியை இன்னும் இந்த அரசாங்க கதவணை கட்டுறது ஏன் தாமதப்படுத்துறாங்கன்னு தெரியல. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.